பாச்சாத்தி பழங்குடி மக்கள் மீது வன்கொடுமை நிகழ்ந்த தினம் இன்று. மே 18 இலங்கை முள்ளிவாய்க்கால்ல நடந்த சம்பவம் எல்லாத்துக்குமே தெரியும். ஜூன் 20 தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் யாருக்காவது தெரியுமா? எஸ், வாச்சாத்தி கிராம மக்களுக்கு நடந்த அந்த கொடூரம் 1992 அதிமுக ஆட்சியில நடந்த இந்த சம்பவம் தான் மிகப்பெரிய தமிழன கருப்பு நாள். வாச்சாத்தி கிராம மக்கள் அங்க பல ஆயிரம் சந்தன கட்டைகள் இருக்கு, பல ஆயிரம் கோடிக்கு அது விற்கும். அந்த நேரத்துல தான் இப்போதைக்கு டிவிக்கேல இருக்கிற செங்கோட்டையன் அவர்கள் வனத்துறை அமைச்சரா இருந்தாரு. அப்போதைக்கு அங்க பல சந்தன கட்டைகள் கடத்தப்பட்டிருக்கு. அதை எதிர்த்து அங்கிருந்த வாச்சாத்தி கிராம மக்கள் நிறைய போராட்டங்கள் பண்ணியிருந்தாங்க. இவங்க இருந்தா அங்க இருந்த சந்தன கட்டையை நம்மளால கடத்த முடியாது அப்படின்னு நினைச்ச அந்த நிர்வாகிகள், அந்த வனத்துறை அமைச்சர்கள் அப்போதைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வீரப்பன் அவர்கள் அங்க வாச்சாத்தி கிராமத்துல நிறைய சந்தன கட்டைகளை கடத்தி ஒளிச்சு வச்சிருக்கிறதா வனத்துறைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இதன் அடிப்படையில நிறைய வனத்துறை அதிகாரிகள் போலீஸ் அவங்களோட அனுமதியோட அங்க போயிட்டு வாச்சாத்தி கிராம மக்களை விசாரிக்கிறங்கிற பேர்ல அடிச்சு துன்புறுத்தி அவங்கள கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. இங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நிறைய பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப நடக்கிற இந்த ஆட்சியில் நடக்கிற ஏகப்பட்ட வன்கொடுமைகள், பெண்கள் வன்புணர்வு வன்கொடுமைகள்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் நம்ம எதிர்த்து எவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், எவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா 1992 ஏகப்பட்ட வன்புணர்வுகள், சின்ன குழந்தைகள் வயசுக்கு 1 வாரம் 1 மாசமான நிறைய பெண் குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம். நமக்கு ஒரு பெண் குழந்தை இருந்து அந்த பெண் குழந்தைக்கு இவ்வளவு ஒரு பெரிய அவமானம் நடந்தா, இவ்வளவு பெரிய அவமரியாதை நடந்தா அதை நம்மளால ஏத்துக்க முடியுமா? எஸ், தமிழ்நாட்டுல இது நடந்திருக்கு. 1992 ஜூன் 20 தமிழரோட கருப்பு நாளாவும் இது கருதப்படுது. இப்ப நம்ம எல்லாமே தூக்கி வச்சு கொண்டாடுறோம், டிவிக்கே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னு. ஆனா அந்த டிவிக்கேல இருக்கிற ஒரு முக்கிய அமைச்சர் தான் அப்போதைக்கு வனத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு. அவரோட காலகட்டத்துல தான் இந்த கொடுமையும் நடந்திருக்கு. அதிமுக ஆட்சியில வனத்துறை அமைச்சராக இருந்த இவரால தான் இந்த வன்கொடுமையும் நடந்திருக்கு. அங்க இருந்து 250 அதிகாரிகள் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. தண்ணி இல்ல, கட்ட புடவை இல்ல, உண்ண உணவு இல்ல. தமிழ்நாட்டுல யாரும் இல்லையா கேட்கறதுக்கு? எந்த கட்சிக்காரன் இல்லையாடா? சோறு போட்டுங்க, செத்தா கூட மறக்க மாட்டேன். குறிப்பா பார்க்க போனோம் அப்படின்னா 250 பேர் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்காங்க. இதுல 50 பேர் செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேஸோட தீர்ப்பு வருது. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாம் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு வருது. நான் என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, அங்க இருந்த அதிகாரிகள் மட்டும்தான் இந்த குற்றத்துக்கு உடன்பாடா அப்படின்னு கேட்டா, இவங்களுக்கு இருக்கிற மேலதிகாரியும் இதுல உடன்பாடு இல்லாம, இப்ப நான் ஒரு குற்றத்தை செய்யறேன் அப்படின்னா என்னோட மேலதிகாரி அவங்களோட உத்தரவு இல்லாம என்னால எப்படி அந்த குற்றத்தை செய்ய முடியும்? அப்ப நான் ஒரு குற்றத்தை செய்யறேன் அப்படின்னா என்னை அந்த குற்றத்தை செய்ய சொன்னவனும் குற்றவாளி தான். அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த வனத்துறை அதிகாரியோட அமைச்சரும் குற்றவாளி தான். ஆனா 250 பேத்துக்கு நீதிமன்றம் குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்திருக்கு. அதுல 50 பேர் செத்து போயிட்டாங்க. அப்ப மேல இருக்கிற அந்த வனத்துறை அதிகாரி அமைச்சரும் குற்றவாளி தான். நம்ம எல்லாமே நினைச்சிட்டு இருக்கிறோம் இங்க ஒரு மாற்றம் வருது, மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நாம மாறாம எந்த மாற்றமும் நடக்க போறது கிடையாது. எப்படி மே 18 தமிழர்களோட கருப்பு நாள்னு சொல்றோமோ, அதே மாதிரிதான் ஜூன் 20 தமிழர்களோட, பச்சை தமிழர்களோட கருப்பு நாள். 1992 ஜூன் 20 தமிழர்களோட இனப்படுகொலையும் நாளும் கூட. நாம எப்பயுமே இதை பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்கிறோமே தவிர அதுக்கான தீர்வை என்னைக்குமே நோக்கி போக மாட்டேங்கிறோம். ஒரு புதுமுகம் வருது, இவர்னால இந்த மாற்றம் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறோமே தவிர அந்த புதுமுகம் எதுக்காக வருது, யாரை நிறுத்திருக்காங்க, எந்த மாதிரியான மாற்றத்தை தரப்போறாங்க அப்படின்னு நம்ம இதுவரைக்கும் என்னைக்குமே யோசிச்சது கிடையாது. டிவிக்கே வந்தாங்க, ஒரு புதுமுகம் வருது, சினிமா துறையிலிருந்து வந்திருக்கிறாங்க, மக்களுக்காக நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சிருக்கிறோம். ஆனா அது மக்களுக்கானதா, இப்ப நடக்க போற ஆட்சி மக்களுக்கான ஆட்சியா அப்படின்னு இதுவரைக்கும் நம்ம யோசிச்சு பார்த்ததே கிடையாது. அப்படி நம்ம என்னைக்காவது மக்களுக்கு இங்க நன்மை நடக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்திருந்தோம் அப்படின்னா இது மாதிரியான சம்பவம் 1992 நடந்திருக்காது. ஒரு மனிதன் வீரப்பனை காரணம் காட்டி வாச்சாத்தி கிராம மக்கள் அழிக்கப்பட்ட நாளும் கூட அதுதான். இவங்க சந்தன கட்டையை கடத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அந்த மக்கள் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த மக்களை எப்படி வெளியே ஏத்தலாம் அப்படின்னு நினைச்சு, ஆனா அவங்க அந்த மக்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே போக மறுத்திருக்கிறாங்க. அதனால அங்க வீரப்பனோட சந்தன கட்டைகள் இருக்கு அப்படிங்கறது ஒரு காரணம் காட்டி
அங்க உள்ள புகுந்து எல்லாத்தையும் அடிச்சு அந்த கிராம மக்களையே வந்து வெளியேற்றி இருக்கிறாங்க. இது வந்து வெறும் கற்பனை கதை கிடையாது, இது தீர்ப்பாக வழங்கப்பட்ட ஒரு கதை. இதை நம்ம கதையாகவும் பார்க்கலாம், இல்ல தமிழனோட வழியாகவும் பார்க்கலாம். 250க்கும் மேற்பட்டோர் இந்த குற்றப்பத்திரிகையில உள்ள இருக்காங்க. அதுல 50க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கிறாங்க. மீதி பேத்த குற்றவாளின்னு நிரூபிச்சு கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்கு. நாம எப்படி மே 18 மறக்காம இருக்கோமோ அதே மாதிரி ஜூன் 20 மறக்காம இருக்கணும். அப்பதான் தமிழரோட வழி எல்லாத்துக்கும் தெரியும், அந்த உணர்வு எல்லாத்துக்கும் தெரியும். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, குறிப்பா பார்க்க போனோம் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸே சொல்லிட்டு இருக்காங்க, இங்க தமிழ் தேசியம்ங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது, திராவிடம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, ஒரு கண் தமிழ் தேசியம் இன்னொரு கண் திராவிடம்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி சினிமா முகத்தோட இருக்கிற மக்கள் எதை நினைப்பாங்க? நான் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு இருக்கிறத நினைப்பாங்களா? இவன் கிடக்குறான்டா பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதை நோக்கிட்டு இருக்காங்களோ அதை மட்டும்தான், இங்க திராவிடம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. படித்த இளைஞர்களே இங்க தமிழ் தேசியங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது, அந்த பிம்பத்துலதான் நிறைய பேர் சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்ங்கிற ஒரு மொழி இருக்கிறதவே ஒவ்வொரு தமிழனும் மறந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தான் இங்க ஒரு ஆதங்கமான ஒரு வழியும் கூட. தமிழ்ங்கிற ஒண்ணு இருக்கிறதுனாலதான் தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா தமிழ் தேசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அதை நம்ம பேசணுங்கிற அவசியமே கிடையாது. குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு சில இளைஞர்கள் தமிழை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நீ ஏன்டா அங்க போயிட்டு இருக்கிற, அதெல்லாம் கிடையாது, இங்க தமிழே கிடையாது, தமிழ் ஒரு மண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இளைஞர்களும் கூட இருக்காங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகிறது. நல்லதை பகிர்ந்து தாய் தந்த தமிழையும் தமிழ் மண்ணையும் மீட்டெடுப்போம். வாழ்க தமிழ்.